ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं विपदभागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मरेति परितं श्रीचैतन्यं नमामिथम्। हरे कृष्णा। ஸோ நேற்று பார்த்ததுல பாகவதம் என்ன ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ஹிரண்யாக்ஷன் அந்த பகவானை திட்டி சொல்றதுக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் ஸ்ரீதர சுவாமிகள் போன்றவர்கள் அதெல்லாம் புகழுரைகள் தான் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் எடுத்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பகவான் ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 9 விதமான பக்தி பண்ணணும் மாதாஜி. அத நம்ம பண்ண அசுரர்கள் விட மாட்டாங்க இல்ல மாதாஜி? 9 விதமான பக்தி பண்ணணும்ல மாதாஜி. அத அசுரர்கள் பண்ண விட மாட்டாங்க மாதாஜி. சரி, தேங்க்யூ மாதாஜி. வேற பாயிண்ட்ஸ் யாராவது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. நமக்கு எப்படி உணர்வு இருக்கோ பகவானுக்கு உணர்வு இருக்கனால்தான் நமக்கு உணர்வு இருக்கிறது அப்படின்னு. வெரி குட். தேங்க்யூ பிரபு. அப்புறம் கர்ப்போதக கடல் பூமி எப்படி அமைந்ததோ அதை மீட்டெடுக்க பகவான் அவதரித்தாங்க. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹிரண்யாக்ஷன் பகவான் கிட்ட சொல்லும் போது, உங்களை இப்ப நான் கொண்டுட்டேன்னா முனிவர்கள் தேவர்கள் எல்லாருமே இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னது மூலமா அவர் பகவான் தான் எல்லாருக்கும் வேறு அப்படிங்கறத ஒத்துக்கிறார் அப்படின்றார். தேங்க்யூ மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 18வது அத்தியாயம். பகவானுக்கும் ஹிரண்யாட்சனுக்கும் இடையே போர். பதம் நம்ம 18 படிக்கணும் இல்லையா? பதம் 18. ஏவம் கதாபியாம் குர்வீப்யாம் ஹாயேஷோ ஹரிரேவச்ச ஜிகீஷயா சீசம்ரப்தாவ் அந்யோன்யம் அபிஜக்னதுஹு. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவித்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பிரேமா மாதாஜி மொழிபெயர்ப்பு பொருளுரை 2 படிச்சிடுங்க. படிக்கிறீங்களா? ஓகே. ஹேமா மாலினி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த விதத்தில் அசுரனான ஹரிகேசனும்
பரமபுருஷ பகவானும் வெற்றியை விரும்பி இருவரும் சினம் கொண்டு தங்கள் கதைகளால் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டனர். பொருளுரை. ஹரியேஷன் என்பது அசுரனான ஹரண்யாட்சனின் மற்றொரு பெயர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒருத்தருக்கொத்தர் மாத்தி மாத்தி இந்த யுத்தமானது நடந்துகிட்டே இருக்கு. ததோ யக ஸ்பிருதோஸ் திக் மகதாக தாங்கயோஹு சதாஸ்திர வக்ரண விவ்ருத்த மன்யவோஹு விசித்திர மார்காம்ஸ் சரதோர்ஷிகீஷயா வியபாதிலா யாமிவ சூக்ஷ்மினோர் மிருதக. மொழிபெயர்ப்பு. போரிடும் இருவருக்கும் இடையில் நல்ல போட்டி இருந்தது. இருவருக்கும் அவர்களின் கூர்மையான கதைகளால் ஏற்பட்ட காயங்கள் அவர்களின் உடல்களில் இருந்தன மற்றும் குருதியிலிருந்து வந்த நாற்றத்தால் மேலும் மேலும் சீற்றம் கொண்டனர். வெற்றி பெறும் ஆர்வத்தால் அவர்கள் பலவிதமான போரிடும் முறைகளை கையாண்டனர். ஒரு பசுவிற்காக இரு காளைகள் புரியும் போரை ஒத்திருந்தது அவர்கள் இருவருக்கும் இடையில் நிகழ்ந்த போர். சோ இந்த மாதிரி போரை பற்றின வர்ணனைகள் நம்ம பார்க்கிறோம். ஆக பகவானுக்கும் காயங்கள் இருக்கு, அவருடையிலையும் காயங்கள் இருக்கு. அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி இருக்கு. பொருளுரை படிக்கலாம். ஹேமா மாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இங்கு கோளாகிய பூமி விழா என்று அழைக்கப்படுகிறது. இந்த பூமி முன்னால் விழாவிருத்த வருஷம் எனப்பட்டது. மகாராஜா பரீட்சித்த ஆண்ட பொழுது பூமி பாரத வருஷம் என்று அழைக்கப்பட்டது. உண்மையில் பாரத வருஷம் என்பது முழுமையான கோளுக்கும் உரிய பெயர். ஆனால் படிப்படியாக பாரத வருஷம் என்பது இந்தியாவை குறிப்பதாயிற்று. இந்தியா சமீப காலத்தில் பாகிஸ்தான், ஹிந்துஸ்தான் என இரண்டாக பிரிக்கப்பட்டது. அதுபோல பூமி முன்னால் இலாவிருத்த வருஷம் எனப்பட்டது. ஆனால் படிப்படியாக காலம் சென்ற பிறகு இது தேசிய எல்லைகளால் பிரிக்கப்பட்டது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ வேத காலத்துல பாரத வருஷம் அப்படிங்கிறது மொத்த கோளையும் குறிச்சதுதான் பாரத வருஷம் அப்படிங்கிற பேரு. அதுக்கப்புறம் நாடுகள் தனித்தனியா பிரிஞ்சு ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு பேர் ஏற்பட்டது. பிரபுபாதர் நம்முடைய அனுபவத்திலே கொடுக்குறார். நம்முடைய அனுபவத்திலே இந்தியா அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா ஒரே நாடா இருந்தது. அது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசம் தனியா பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பிரிஞ்சது, பாகிஸ்தான்ல இருந்து வங்கதேசம் பிரிஞ்சது. இந்த மாதிரி பல நாடுகளா பிரியறத நம்ம நம்மளுடைய அனுபவத்திலே பார்த்திருக்கோம். அதனால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா? நம்மளுடைய அனுபவத்திலே நம்ம இந்த மாதிரி நாடுகள் பிரியறத பாக்குறோம். இதுக்கு முன்னாடி இலாவிரத வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டது. 5வது ஸ்கந்தத்துல இந்த வருஷங்களை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம். நிறைய வருஷங்கள் இருக்கு. அது மாதிரி நிறைய மலைகள் இருக்கு. முக்கியமா லோக மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையை மையமா வச்சுதான் எல்லா கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம 5வது காண்டம் படிக்கும்போது பார்க்கலாம். ரொம்ப இருக்கிறதே எனக்கு டஃபா தெரியறது அந்த கேண்டோ தான், 5th கேண்டோ தான். ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதுவுமே நமக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்க என்ன இருக்கு. ஆனா பிரார்த்தனைகள் எல்லாம் நல்லா இருக்கும். ஒவ்வொரு அந்த வருஷத்துல இருக்கிறவங்களும் பிரார்த்தனை செய்வாங்க. வருஷம்னா அந்த கோள அமைப்பு, ஒவ்வொரு கோள அமைப்புல இருக்கிறவங்களும் பல பிரார்த்தனைகளை பகவானுக்கு பண்ணுவாங்க. இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். தைத்யஸ்ய யஜ்ஞா வயவஸ்ய மாயா கிருஹீத வராக தனோர் மகாத்மனக கௌரவ்யமஹ்யாம் திவிஷதோர் விமர்தனம் திதர்ஷூரா காதர்ஷிபிர் விருத ஸ்வராட். குருமரபினை சார்ந்தவரே, அண்டத்தில் அதிக சுதந்திரம் பெற்ற பிரம்மதேவர் தன்னை பின்பற்றுபவர்களுடன் காட்டுப்பன்றி வடிவத்தில் தோன்றிய பரமபுருஷ பகவானுக்கும் அசுரனுக்கும் இடையில் பூமிக்காக நடந்த பயங்கர சண்டையை அவர் கண்ணுற்றார். சோ இந்த யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. இதை பாக்குறதுக்கு பிரம்மா பல்வேறு தேவர்களோட அங்க இந்த யுத்தத்தை பாக்குறார். நம்ம அதை இங்க பாக்குறோம். குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதுக்கு ஜெய். பரமபுருஷ பகவானுக்கும் அசுரனுக்கும் இடையில் நடந்த சண்டையானது ஒரு பசுவுக்காக இரு காளைகளுக்கு இடையில் நடந்த சண்டையுடன் ஓமிக்கப்படுகிறது. கோலாகிய பூமியும் கோ என்ற அல்லது பசு என்று அழைக்கப்படுகிறது. காளைகள் பசுவுடன் உறுதியாக இணைவதற்காக தங்களுக்குள் சண்டையிடுபவரை போல அசுரர்களும் பகவான் அல்லது அவரது பிரதிநிதிக்கும் இடையில் பூமியில் ஆதிக்கம் செலுத்த எப்பொழுதும் தொடர்ந்து சண்டை நடைபெறுகிறது. இங்கு பகவான் குறிப்பாக
யஜ்ஞானவய என்று வர்ணிக்கப்படுகிறார். ஒருவர் பகவான் சாதாரண பன்றியின் வடிவத்தில் இருக்கிறார் என்று கருதக்கூடாது. அவர் எந்த வடிவத்தையும் எடுக்க முடியும். அவர் எல்லா வடிவங்களையும் நிலையாக கொண்டிருக்கிறார். எல்லா வடிவங்களும் அவரிடமிருந்து தான் வெளிப்படுகின்றன. இந்த காட்டு பன்றியின் வடிவத்தை ஒரு சாதாரண பன்றியின் வடிவமாக கருதக்கூடாது. அவரது உடல் உண்மையில் முழுவதும் யஞ்ஞா அல்லது வணங்கத்தக்க காணிக்கைகளால் ஆனது. யக்ஞா பலிகள் விஷ்ணுவுக்கு காணிக்கையாக தரப்படுகின்றன. யக்ஞா என்றால் விஷ்ணுவின் உடல். அவரது உடல் ஜட பொருள் அல்ல. அதனால் அவரை ஒரு சாதாரண பன்றியாக எடுத்து கொள்ளக்கூடாது. பிரம்மா இந்த பதத்தில் ஸ்வராத் என்று வர்ணிக்கப்படுகிறார். உண்மையில் பகவானுக்கு மட்டுமே முழு சுதந்திரமும் உரிமையானது. ஆனால் பரமபுருஷ பகவானின் அங்கமான எல்லா உயிர் பொருள்களும் நிமிட அளவு சுதந்திரம் பெறுகின்றன. வாழும் ஒவ்வொரு பொருள்களும் இந்த அண்டத்தில் இந்த நிமிட அளவு சுதந்திரம் பெறுகின்றன. ஆனால் பிரம்மா வாழும் எல்லா பொருள்களுக்கும் தலைவர். அதனால் எல்லோரையும் விட மிக அதிகமான சுதந்திர உணர்வு நிறைந்தவர். அவர் பரமபுருஷ பகவானாகிய கிருஷ்ணரின் பிரதிநிதி ஆவார். அண்டத்தின் எல்லா செயல்களுக்கும் தலைமை தாங்கும் உரிமை பெற்றவர். எல்லா தேவர்களும் அவருக்காக பணி செய்கிறார்கள். அதனால் அவர் இங்கு ஸ்வார்த் என்று வர்ணிக்கப்படுகிறார். அவர் எப்பொழுதும் சிறந்த முனிவர்களாலும் உன்னத ஆய்வாளர்களாலும் சூழ்ந்து வர பெற்றவர். அவர்கள் எல்லோருடனும் பகவானுக்கும் அரசனுக்கும் இடையே நடந்த காலை போரை பார்க்க வந்தவர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அசுரனுக்கும் ஸ்வராட் அப்படின்னா முழு சுதந்திரம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். அந்த புள்ளி வார்த்தை வரும்போது அதுக்கு அந்த புள்ளி வார்த்தைக்கு தனியா ஒரு அழுத்தம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்வராட் அப்படின்னு படிக்கக்கூடாது, ஸ்வராட் அப்படின்னு படிக்கணும், அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி பிரம்மாவை ஏன் இங்க ஸ்வராட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கார் அப்படின்னாக்க, பகவானுக்கு முழு சுதந்திரமானவர். ஆனா நமக்கும் பகவான் என்ன கொடுத்திருக்கார்? ஒரு குட்டி சுதந்திரத்தை நமக்கும் கொடுத்திருக்கார். எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சுதந்திரம் பகவான் கொடுத்திருக்கார். சோ அதனால இங்க பிரம்மா மற்ற தேவர்களுக்கெல்லாம் அவர் தலைவரா இருக்கார். அதனால அவர் ஸ்வராட் அப்படின்னு சொல்லப்படுறார். எல்லாரும் சேர்ந்து பகவானை பார்க்க வந்திருக்காங்க. முக்கியமா இந்த பொருளுரையில பிரபுபாத் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானுடைய உருவத்தை சாதாரண ஒரு பண்டிகையினுடைய உருவமா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம போன ஃபர்ஸ்ட் பகுதியில, இந்த 3வது ஸ்கந்தத்துல முதல் பகுதியில இந்த பகவானுடைய வராக ரூபமானது யாகத்தினுடைய எல்லா விதமான அங்கங்களும் நிறைந்தது அப்படின்னு பார்த்தோம். யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சு சொல்ல முடியுமா? பகவானுடைய அந்த வராக ரூபத்துல இருந்து யாகத்துக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம். யாராவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? யாராவது? அவரோட முடி தர்பை புல்லுன்னு சொன்னீங்க மாதாஜி. வெரி குட். யார் சொன்னது? என்ன வேணும்? கோமதி மாதாஜியா? தேங்க்யூ மாதாஜி. சோ அவருடைய தர்பை புற்கள், அவருடைய ரோமங்கள் தான் தர்பை புற்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ பகவான் அந்த வராகமூர்த்தியோட உடல்ல இருந்து அவர் சிலிர்க்கும் போது அவர் உடல்ல இருந்து தெளிந்த அந்த நீரானது எல்லா லோகங்களையும் இருக்கக்கூடிய முனிவர்களை எல்லாரையும் தூய்மைப்படுத்தியது அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி பகவானுடைய ஒவ்வொரு அங்கங்களும் யாகத்துக்கு உண்டான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியது அப்படின்னு நம்ம அங்க பார்த்தோம். அதனால அந்த வராக ரூபமே யஜ்ய ரூபம் தான். அவரே யஜ்யமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுறார். யஜ்ய ரூபமாக அவர் இருக்கிறார். ஆசந்த சௌண்டி ரமபேத சாத்வசம் விருத பிரதீகார மகார்ய விக்ரமம் விலக்ஷ்ய தைத்யம் பகவான் சஹஸ்ரநீர் ஜகாத நாராயணமாதி ஷூகரம். ஆயிரக்கணக்கான முனிவர்களும் தத்துவ ஆய்வாளர்களுக்கும் தலைவராகிய பிரம்மா போர் நடக்கும் இடத்தை அடைந்த பிறகு யாராலும் சண்டையிட முடியாத அளவிற்கு ஈடு இணையற்ற சக்தியை படைத்த அசுரனை பார்த்தார். பிறகு பிரம்மா முதலாக காட்டுப்பன்றியின் வடிவம் எடுத்த நாராயணரை கீழ்வருமாறு வேண்டினார். என்ன ஆச்சு இன்னைக்கு? எல்லாரும் அவங்கவுங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்கவுங்க கதையை பேசிட்டு இருக்கீங்க. இங்க எப்படி எவ்வளவு உக்கிரமா யுத்தம் நடந்துட்டு இருக்கு.
எவ்வளவு சீரியஸா இங்க போர் பண்ணிட்டு இருக்காங்க. பிரம்மா வேற பிரார்த்தனை பண்ண போறாரு. நம்ம கதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பகவானுடைய கதையை நம்ம கேட்போமே. பிரம்ம உவாச்ச. இதே ஒரு படம் பார்க்கும்போது யாராவது நடுவுல பேசுவோமா? சினிமா பார்க்கும்போது யாராவது நடுவுல கொஞ்சம் யாராவது பேச கூட சும்மா இருன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஆண் பார்த்துட்டு இருக்கோம். இங்க எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு இதுல நம்ம இருக்கோம். எவ்வளவு பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கு. பிரம்மா ஆதி தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சீனை ரொம்ப முக்கியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பிரம்மா பிரார்த்தனை வேற பண்ண போறார் பகவான் கிட்ட. என்ன பிரார்த்தனை பண்றாரு, எதுக்காக பிரார்த்தனை பண்றாரு பார்ப்போம். பிரம்ம உவாச்ச ஏஷதே தேவ தேவானாம் தேவானாம் அங்கிரி மூலம், அந்த இடத்துல இசு வரக்கூடாது, அதனால்தான் பார்த்தேன். அங்கிரி மூலம் உபேயுஷாம் விப்ரானாம் சௌரபேயினாம் பூதானாம் அபியநாகசாம் ஆக்ருசத் ஆக்சரு ஸ்கிருத்பய கிருதுஷ் கிருதஸ்மத் ராத்வரோ சிராக அன்வேஷன பிரதிரதோ லோகா ஞடதி கண்டகஹ. பிரம்மா கூறினார், என் அன்பு பகவானே, இந்த கயவன் தேவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் மற்றும் அப்பழுக்கில்லாத அப்பாவிகளுக்கும் எப்பொழுதும் உங்களுடைய தாமரை மலர்பாதங்களை வணங்கி அடிமையாக இருப்பவர்களுக்கும் தொடர்ந்து தொல்லை தருகிறான். அவர்களை அனாவசியமாக அலைக்கழித்து அவர்களது பயத்திற்கு காரணமாக இருக்கிறான். என்னிடமிருந்து பெற்ற வரம் காரணமாக அவன் தீயவனாகி எப்போதும் போரிட தகுந்தவரை தேடிக்கொண்டு இந்த சிறுமை செயலுக்காக அண்டம் முழுவதும் அலைந்து கொண்டிருக்கிறான். தெரியாம வரம் கொடுத்து வச்சுட்டேன் இவனுக்கு. அதனால என்ன பண்றான், இந்த மாதிரி எல்லாரையும் போய் வம்புக்கு இழுத்து இந்த மாதிரி வம்பு சண்டை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்க மாதாஜி எங்களுக்கு சில லைன் இல்ல மாதாஜி. இந்த பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் மற்றும் அப்பளுக்கு இல்லாத பாதங்களை வணங்கின்னு வருது மாதாஜி. ஓகே, பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் மற்றும் அப்பழுக்கில்லாத அப்பாவிகளுக்கும் எப்பொழுதும் உங்களுடைய பாதங்களை, எப்பொழுதும் உங்களுடைய தாமரை மலர் பாதங்களை வணங்கி. தேங்க்ஸ் மாதாஜி. ஓகே, அடிமையாக இருப்பவர்களுக்கும் தொடர்ந்து தொல்லை தருகிறான். ஓகேவா, நீங்களே படிச்சிருங்க பொருளுரை. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதா. ஹரே கிருஷ்ண. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. வாழும் பொருட்களின் இரு பிரிவுகள் உள்ளன. ஒன்று சூரர் அல்லது தேவர்கள் ஆவர். மற்றொரு பிரிவு அசுரர் அல்லது தீயவர்கள் ஆவர். தீயவர்கள் பொதுவாக சிறு தெய்வங்களை வழிபடுவதில் விருப்பமுடையவர்கள். அந்த வழிபாட்டின் மூலம் அவர்கள் மனநிறைவு பெறும்படி பரந்த ஆற்றல் பெற்றவராக ஆனதற்கு பல சான்றுகள் உள்ளன. இது பிராமணர்கள், தேவர்கள் மற்றும் பிற அப்பாவிகளான உயிர் பொருட்களுக்கும் தொல்லை தர காரணமாகிறது. அசுரர்கள் தேவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் அப்பாவிகளுக்கும் குற்றம் கண்டுபிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள். அசுரர்களின் வழி என்னவென்றால் தேவர்களிடம் இருந்தே சக்தியை பெற்றுக்கொண்டு அந்த தேவர்களையே கேலி செய்வார்கள். சிவபெருமான் ஒரு பக்தன் சிவபெருமானிடம் தான் யார் தலையை தொட்டாலும் அது உடலிலிருந்து வந்துவிடும் என்று வரம் பெற்றதாக ஒரு நிகழ்ச்சி உண்டு. அந்த வரத்தை பெற்றவுடனே அந்த அசுரன் சிவபெருமானின் தலையே தொட விரும்பினான். இதுவே அவர்களின் வழி. பரமபுருஷ பகவானின் பக்தர்கள் எவ்வாறேனும் தங்கள் மனநிறைவுக்காக எந்த உதவியும் கேட்பதில்லை. அவர்களுக்கு விடுதலை தரப்பட்டாலும் அவர்கள் மறுப்பார்கள். அவர்கள் பகவானின் தத்துவார்ந்த அன்பு தொண்டில் ஈடுபடுவதிலேயே மகிழ்கிறார்கள். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நம்ம புராணங்கள்லயோ சாஸ்திரங்கள்லயோ எங்கேயுமே ஒரு பகவத் பக்தர் இன்னொருத்தருக்கு தொல்லை கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. ஆனா தேவர்களை வழிபடக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி மொத்த பிரபஞ்சத்துக்கும் அவங்க தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் வரம் கொடுத்தவங்க தலையிலே கை வைக்கிறது அப்படின்னு ஒரு பழமொழியே வந்துருச்சு இல்லையா? சிவபெருமான் வரம் கேட்டு அவரையே அழிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அவர் தலையில கை வைக்க போய் அப்போ பகவான் தான் என்ன பண்றாரு, சிவபெருமானுக்கு அந்த நடனம் ஆடி அவன் தலையிலே அந்த அசுரன் தலையிலே தானே கை வச்சுக்கிற மாதிரி பண்ணி அந்த அசுரனை அழிக்கிறார். சோ இந்த மாதிரி பகவத் பக்தர்கள் ஏன் அப்படின்னாக்க அவங்களுக்கு தனிப்பட்ட புலனின்பத்துல எந்த விருப்பமும் கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், நான் தான் பெரிய ஆளாகணும், என்னுடைய புகழ் ஓங்கணும், நான் எல்லாரையும் அடக்கி ஆளணும் அப்படிங்கிற அந்த புலனின்ப ஆசைதான் காரணம். ஆனா பகவத் பக்தர்கள் பிரபுபாதர் சொல்றார், அவங்க முக்தியை கூட விரும்புறது கிடையாது, எப்பவுமே பகவானுடைய சேவையை மட்டும்தான் விரும்புறாங்க அப்படின்னு சொல்றார். ஏன்னா அந்த மாதிரி தன்னலம் இல்லாம தனக்குன்னு ஒரு சுயமான ஒரு ஆசையோ சுயமான ஒரு விருப்பமோ இல்லாம
பகவானுக்கு என்ன விருப்பமோ அதுதான் நம்மளுடைய விருப்பம் அப்படின்னு அந்த பக்தர்கள் நினைக்கிறது. பகவான் என்ன விரும்புறார்? எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கணும், எல்லாருமே கிருஷ்ண பக்தி ஈடுபடும், அதுதான் பகவான் விரும்புறார். அதைத்தான் பக்தர்கள் பண்றாங்களே தவிர அவங்களுக்கு சொந்தமா ஒரு இது வந்து கிடையாது. அந்த ஹரே கிருஷ்ணா மாதாஜி, அந்த அசுரன் வந்து பஸ்மாசுரன். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. மைனம் மாயாவினம் திருப்தம் நிரங்கிருசம் அசத்தமம் ஆக்ரீட பாலவத்தேவ யதாஸ்ரீ விஷ முத்தம் ஷ. பிரம்மதேவர் தொடர்ந்தார், என் அன்பு பகவானே, பாம்பு போன்ற தீயவனும் மாய வித்தையில் தேர்ந்தவனும் கொடியவனும் தன்னை பாதுகாத்துக் கொள்பவனுமான இந்த கயவனுடன் விளையாட தேவையில்லை. சோ பிரம்மாவுக்கு புரியுது, பகவான் வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவன் நினைச்சா ஒரு நிமிஷத்துல அந்த அசுரனை அழிக்கலாம், ஆனா கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணி பாக்குறாரு அப்படின்னு சொல்லி தயவு செய்து விளையாடாதீங்க, இவனுடைய தொல்லை அப்படிங்கிறது தாங்க முடியல அப்படின்னு சொல்றாரு. கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். பொருளுரை. பாம்பு கொல்லப்படும் போது யாரும் வருந்துவது இல்லை. கிராமத்து சிறுவர்களிடையே பாம்பை வாளால் பிடித்து அதனுடன் சிறிது நேரம் விளையாடி பிறகு அதை கொல்வது வழக்கமாக உள்ளது. அதுபோல பகவானால் கயவனை உடனே கொன்றிருக்க முடியும். ஆனால் அவர் ஒரு குழந்தை பாம்பை கொல்வதற்கு முன் அதனுடன் விளையாடுவதைப் போல அவனுடன் விளையாடினார். அசுரன் மிகவும் கொடுமை வாய்ந்தவனாக பாம்பை விடவும் விரும்பத்தகாதவனாக இருப்பதால் எப்படியேனும் அவனுடன் விளையாட வேண்டிய அவசியம் இல்லை என வேண்டினார். தாமதமின்றி அவன் உடனே கொல்லப்பட வேண்டும் என்பது அவர் விருப்பம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ந யாவதேஷ வர்த்தேதே ஸ்வாம் வேலாம் பிராப்ய தாருணக ஸ்வாம் தேவ மாயாம் ஆஸ்தாய தாவஸ் ஜக்யகமச்சுத. மொழிபெயர்ப்பு மட்டும்தான் இருக்கு. கலாவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்கிய பிரபுபாதாவுக்கு ஜெய். பிரம்மா தொடர்ந்தார், என் அன்பு பகவானே, நீங்கள் தவறு செய்யாதவர். தவறு செய்து தீய காலம் வருவதற்கு முன்பு இந்த பாவை மிக்க கயவனை கொல்லுங்கள். அவன் தனக்கு சாதகமான வல்லமை மிக்க அணுகுமுறையை தருவதற்கு முன் கொல்லுங்கள். நீங்கள் சந்தேகமற்ற உங்கள் அந்தரங்க சக்தியால் அவனை கொல்ல முடியும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தவறு செய்யாதவர் பகவான். என்ன வார்த்தை? அந்த வார்த்தைக்கு என்ன பகவானுடைய பேர் என்ன? அதுக்கு எப்போதுமே பகவான் அச்சுத, பகவான் அச்சுதா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அவர் எப்பவுமே வந்து தவறு இழைக்காதவர். அதே மாதிரி அவருடைய நிலையிலிருந்து எப்பொழுதுமே வீழ்ச்சி அடையாதவர் சொல்வார். நிலையிலிருந்து எப்பொழுதுமே வழுவாதவர். அவர் தேர் ஓட்டினாலும் சரி, அவர் வந்து தூது போனாலும் சரி, அவர் வந்து ஒரு பன்றியுடைய வடிவத்தை எடுத்தாலும் சரி, அவர் ஒரு ஆமை உருவத்துல வந்தாலும் சரி, அவர் வீழ்ச்சி அடையாதவர், என் நிலையிலும் வீழ்ச்சி அடையாதவர். அப்புறம் அச்சுதாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, தன்னுடைய பக்தர்களை காப்பதில் எப்பவுமே தவறாதவர், எப்பவுமே தன்னுடைய பக்தர்களை காக்கக்கூடியவர். அதனாலேயே அச்சுதா அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்லப்படுறார். ஏஷா கோரதமா சந்தியார் லோக சசம் பட்கரி பிரபோ உபசர்பதி சர்வாத்மன் சுரானாம் ஜெயமாவக. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. என் பகவானே, இவ்வுலகை மறைக்கின்ற மாலை நேர இருள் சுற்றிலும் வேகமாக சூழ்ந்து கொண்டு வருகிறது. நீங்கள் எல்லா ஆத்மாக்களின் பேராத்மாவாக இருப்பதால் கருணையுடன் அந்த அசுரனை கொன்று தேவர்களுக்கு வெற்றியை தாருங்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ டைம் போயிட்டே இருக்கு, அதனால தயவு செய்து இதுக்கு மேல விளையாடாதீங்க, போதும் அப்படின்னு சொல்ற. அனுநைஷோ பிஜிந்தாம யோக மௌஹூர்த்திகோ ஹ்யகாத் சிவாய நஸ்த்வம் சுக்ருதாமாசு நிஸ்தர துஷ்தரம். அடுத்த மொழிபெயர்ப்பு. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அபிஜித் எனப்படும் வெற்றி வாய்ப்பு தரும் நண்பகலில் தொடங்கிய நல்ல நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது. ஆதலால் உங்களுடைய தோழர்களின் நன்மைக்காக இந்த வல்லமை மிக்க எதிரியை ஒழித்து விடுங்கள். பகவானுக்கு நேரம் காலம் எல்லாம் கிடையாது. ஆனா பக்தர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கு? ஆஹா, இந்த நேரம் நல்ல நேரம் போயிட்டே இருக்கே, இந்த நேரம் போச்சு அப்படின்னா அசுரர்களுடைய
ஆதிக்கம், அவங்களுடைய ஆதிக்கம் வந்து அந்த நேரம் கெட்ட நேரத்துல என்ன பண்ணுவாங்க, அசுரர்களுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும். ஸோ பார்க்கடல் கடையிற நிலையில இதை வந்து நம்ம வந்து பார்த்தோம். என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, துர்வாச முனிவருடைய சாபத்தினால தேவர்கள் வந்து அவங்களுடைய நல்வாய்ப்பு, அவங்களுடைய எல்லா புகழ் எல்லாத்தையும் வந்து அவங்க இழந்துடுறாங்க. அதனால அசுரர்கள் வந்து சொர்க்கலோகத்தை அவங்க பிடிச்சிட்டாங்க. பலி மகாராஜருடைய தலைமையில தேவர்கள் எல்லாம் வந்து தோத்து போயிட்டாங்க. அதனால தேவர்கள் போய் பகவான்கிட்ட போய் முறையிடும் போது பகவான் என்ன சொல்றார், இப்ப உங்களுக்கு நேரம் சரியில்லை, உங்களுடைய டைம் இப்போ சரியில்லை, அசுரர்களுடைய ஆதிக்கம் இப்போ ஓங்கி இருக்கு, அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்ப சண்டை போடுறதுக்கான நேரம் கிடையாது, சமரசம் செய்துக்கங்க. அசுரர்கள் கூட என்ன பண்ணுங்க, சமரசம் பண்ணிக்கோங்க. சமரசமா பேசி அவங்கள வந்து பார்க்கடலை கடையிறதுக்கு சம்மதிக்க வைங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ இங்கேயும் நம்ம பாக்குறோம், பிரம்மா சொல்ற இந்த அபிஜித் முகூர்த்தம் தவறிட போகுது, இந்த முகூர்த்தம் போயிடுச்சு அப்படின்னாக்கா அப்புறம் அசுரனுடைய சக்தி வந்து அதிகமாயிடும், அதனால இந்த முகூர்த்தத்துக்குள்ளேயே இவனை வந்து கொண்டுடுங்க, ஏன்னா சாயந்தரம் போயிட்டே இருக்கு, இரவு ஆயிடுச்சு அப்படின்னா அசுரனுடைய ஆதிக்கம் பெருகிடும் அப்படின்னு அவருக்கு பயம். திருஷ்டியா துவாம் விஹிதம் மிருத்யும் அயம் ஆசாதிதஹ ஸ்வயம் விக்ரம் யைனம் மிருதே ஹத்வா லோகானா தேஹி சர்மணி. மொழிபெயர்ப்பு மம்தா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சில பிரபுபாதாக்கு ஜெய். இந்த அசுரன் நம் அதிர்ஷ்டவசமாக தானாகவே இசைந்து உங்களிடம் வந்திருக்கிறான். அவன் மரணம் உங்களால் விதிக்கப்பட்டது. ஆதலால் உங்கள் வழிகளை வெளிப்படுத்தி மற்போரில் அவனை கொன்று உலகளவில் உலகங்களின் அமைதியை நிலைநாட்டுங்கள். ஸ்ரீமத் பாகவதத்தின் 3வது காண்டம் 18வது அதிகாரமாகிய வராக பிரபுவுக்கும் அசுரன் இரண்யாட்சனுக்கும் இடையே போர் எனப்படும் இந்த அத்தியாயத்தின் பக்தி வேதாந்த பொருளுரை இத்துடன் முடிவடைகிறது. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரிதோம் தத் சத். 18 அத்தியாயம் நிறைவு பண்ணிட்டோம். அடுத்த அத்தியாயம் 19வது அத்தியாயம். இந்த அத்தியாயம் முழுக்க போர் வர்ணனைகளை தான் நம்ம பார்த்தோம். எப்படி வந்து ஹிரண்யாட்சனுக்கும் பகவானுக்கும் போர் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்த அத்தியாயம் 19வது அத்தியாயத்துல பார்த்தோம் அப்படின்னா அசுரனாகிய ஹிரண்யாட்சனை கொல்லுதல். சோ இப்பதான் பகவான் வந்து வதம் பண்ண போறார். மைத்ரேய உவாச்ச அவதாரிய விரிஞ்சிஸ்ய நிர்வ்ய லீகாமிருதம் வச்சக பிரஹஸ்ய பிரேமா கர்ப்பேன ததா பாங்கேன சோக்ரஹீத். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், படைப்பு கடவுளாகிய பிரம்மாவின் பாவ காரணத்திலிருந்து விடுபட்ட அமிர்தம் போன்ற இனிமையான வார்த்தைகளை கேட்ட பிறகு பகவான் மனமாற சிரித்து அன்பு நிறைந்த பார்வையுடன் அவரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். நமக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த ஃபேன்ஸ் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணும். இப்ப வந்து வீரிய ரசத்தை பகவான் அனுபவிச்சுட்டு இருக்கார். அப்போ 4 பேர் கை தட்டி விசில்லாம் அடிச்சு ஹூ அப்படிலாம் பண்ணா பகவானுக்கு எப்படி இருக்கும்? உற்சாகமா இருக்கு. சோ பிரம்மா வந்து அந்த உற்சாகத்தை இன்னும் அதிகப்படுத்திட்டார். நீங்க தான் அவரை வந்து கொல்ல முடியும், நீங்க தான் இதை சாதிக்க முடியும், நீங்க தான் இதை செய்ய போறீங்க. சோ இந்த மாதிரியான செய்கைகள்லாம் எங்கேருந்து நமக்கு வந்ததுன்னா இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு. அதனால நம்ம வந்து அதை என்ன பண்ணிட்டோம், சாதாரண மனிதர்களுக்கு அதை பயன்படுத்துறோம். ஆனா இங்க வந்து பிரம்மா பாருங்க, பகவானை உற்சாகப்படுத்தி நீங்க அவனை இப்ப உடனே கொல்லுங்க, உங்களால முடியும், நீங்க அதை பண்ணுங்க, உங்களுடைய திறமையெல்லாம் காட்டுங்க, சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க, இவன் பாம்பு போல இருக்கான், இந்த பாம்பை கொல்றதுனால யாருமே வருத்தப்பட போறது கிடையாது, எல்லாரும் சந்தோஷப்படத்தான் போறாங்க, இது உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துறாரு. சோ அதனால இப்ப பகவானுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சிரிச்சுக்கிறாராம். பிரம்மாவோட பிரார்த்தனையை கேட்டு பகவான் என்ன பண்றார், ரொம்ப சந்தோஷமா வந்து சிரிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். நிர்விய லீகா என்ற வார்த்தை மிகவும் குறிப்பிடத்தக்கது. தேவர்களின் அல்லது பகவானது பக்தர்களின் வேண்டுகோள் எல்லா பாவ காரியங்களிலிருந்தும் விடுபட்டது. ஆனால் அசுரர்களின் வேண்டுகோள் பாவ காரியங்களால் நிறைந்தது. அசுரனான ஹிரண்யாக்ஷன் பிரம்மாவிடமிருந்து பெற்ற வரத்தால் மிகவும் பலம் பொருந்தியவன் ஆனான். வரம் பெற்ற பிறகு அவனுடைய பாவம் நிறைந்த எண்ணங்களால் தொல்லையை உண்டாக்கினான். பிரம்மா மற்றும் பிற தேவர்களின் வேண்டுதலை அசுரர்களின் வேண்டுதலோடு ஒப்பிடக்கூடாது. அவர்களின் வேண்டுதல் பகவானை மகிழ்விப்பதற்காக. எனவே பகவான் சிரித்து அசுரனை கொல்வதை ஏற்றுக்கொண்டார். முழுமுதற் கடவுளை எப்போதும் புகழ்வதில்
ஆர்வமில்லாதவர்கள் அசுரர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பகவானை பற்றி தெரியாது. சிறு தெய்வங்களிடம் செல்கிறார்கள். பகவத்கீதையில் இது கண்டிக்கப்படுகிறது. சிறு தெய்வங்களிடம் சென்று பாவ செயல்களின் முன்னேற்றத்திற்காக வேண்டுபவர்கள் புத்திசாலித்தனத்தை இழந்தவர்களாக கருதப்படுவார்கள். அசுரர்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தை இழந்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உண்மையில் தன்னார்வம் என்றால் என்ன என்பது தெரியாது. அவர்களுக்கு பரமபுருஷ பகவானை பற்றி தெரிந்திருந்தாலும் அவரை அணுக மறுத்து விடுகிறார்கள். அவர்களின் எண்ணங்கள் எப்போதும் பாவம் நிறைந்தவையாகவே இருப்பதால் அவர்கள் விரும்பிய வரங்களை பகவானிடமிருந்து பெற இயலாது. வங்காளத்தில் இருக்கும் கொள்ளையர்கள் மற்றவர்களின் சொத்தை அபகரிக்கும் தங்களுடைய பாவமான ஆசைகள் நிறைவேறுவதற்காக இறைவியாகிய காளியை வணங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் எப்போதும் விஷ்ணுவின் கோவிலுக்கு சென்றதில்லை. ஏனென்றால் அவர்கள் விஷ்ணுவிடம் இந்த வேண்டுதலை கூறி வெற்றி அடைந்திருக்க மாட்டார்கள். ஆதலால் தேவர்கள் அல்லது பரமபுருஷ பகவானின் பக்தர்கள் இறைவனை வேண்டும் பொழுது எப்பொழுதும் பாவ காரியங்களின் சாயலே இருக்கக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ சிறு தெய்வங்களை வேண்டி வரங்கள் பெற்று பாவ காரியங்களை செய்கிறார்கள். இதுக்கு நடைமுறை உதாரணம் ஏதாவது சொல்லுங்க பாக்கலாம். ரொம்ப நடைமுறை உதாரணம். மதர் சென்டர் வச்சிருக்காங்க மாதாஜி அங்கங்க. மதர் சென்டர் மாதாஜி எங்க பாரு சிறு தெய்வம். அவர் ஒன்றும் தெய்வம் எல்லாம் கிடையாது. அது அந்த வழிபாடெல்லாம் வழிபாடே கிடையாது. அதெல்லாம் பகவானுக்கு ஆடு மாடு கோழி இதெல்லாம் பலி கொடுக்கறது. காளி சிறு தெய்வங்களுக்கு. ஓகே, வேற என்ன நடைமுறையில வேற என்ன பண்றாங்க மாதாஜி? ஒரு பொள்ளாச்சி அந்த சைட்ல மாசாணி அம்மன் இருக்காங்க. போய் மிளகா அரைப்பாங்க யாருக்கானா கெட்டது நடக்கணும்னு. அதாவது தன்னோட எனிமீஸ்க்கு அவங்க உடம்பெல்லாம் எரியணும்னு பண்ணுவாங்க மாதாஜி. அது உண்டு, இன்னமும் உண்டு மாதாஜி. இது என்னமோ சிகரெட்டு அந்த மாதிரி இருக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சிகரெட்டு போதை இதெல்லாம் கூட வைப்பாங்க மாதாஜி. மது ஓரளவுக்கு நெருங்கி வர்றீங்க. ஆடு வெட்டுறது, கோழி. ஓகே, அதெல்லாம் கோவில்ல அதெல்லாம் பண்றாங்க. பட் வரம் வாங்கி அவங்க வாழ்க்கையிலே அவங்க என்ன செய்யறாங்க, பாவ காரியங்களை செய்யறாங்க. சோ சிகரெட் போதையெல்லாம் அங்க போய் பூஜை பண்றது மட்டும் இல்ல, அதெல்லாம் என்ன பண்றாங்க மாதாஜி? இந்த நரபலி எல்லாம் விடுறாங்கல்ல மாதாஜி, அவங்களே தானா குழந்தை நரபலி விடுறாங்கல்ல, குழந்தை எல்லாம் வெட்டிடுறாங்களே. அது பண்றாங்க. அந்த ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு தேவர்களுக்கு இதெல்லாம் பண்றது, இன்னொன்னு என்ன பண்றாங்க இப்போ ஜெனரலா பாருங்களேன். இப்போ அவங்களுக்கு வேண்டியதை கேட்டு விரும்பி கேக்குறாங்க. இண்டிவிஜுவலா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வரமா கேக்குறாங்க. அந்த வரம் அந்த வரம் நல்ல அத பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவர் போய் எனக்கு செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேவத்தை யாரோ ஒரு தேவத்தை போய் வேண்டுறாரு. அவருக்கு செல்வம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த செல்வத்தை வச்சு அவர் என்ன பண்ண போறாரு? பௌதிகமா யூஸ் பண்ணி பௌதிகமா யூஸ் பண்ணா கூட எல்லா பாவ காரியங்களை தான் பண்ண போறாங்க இல்லையா? மது, அதுக்கப்புறம் மாமிசம், போதை எடுத்துக்கிறது, நீங்க சொல்ற மாதிரி சிகரெட்டு, புகையில என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் என்ன வேணும் இன்னைக்கு? பணம் வேணும். கான்செப்ட் எதுக்கு பணம் வேணும் இன்னைக்கு? நான் இத்தனை சினிமா டிக்கெட் 10,000 ரூபாயா, இன்னைக்கு 2,000 ரூபாயா சினிமா டிக்கெட், அந்த டிக்கெட் நான் வாங்கணும், அதுக்கு எனக்கு பணம் வேணும் இல்லையா? ஒரு செல்போன் இருக்கு, 50,000 செல்போன், எதுக்கு இஎம்ஐ கட்டி நீ 50,000 செல்போன் வாங்குற அப்படின்னா அதுல என்னென்ன பார்க்க கூடாது இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும். பூர்த்தி பண்றதுக்கு இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல புலனின்பத்தை அனுபவிக்கிறதுக்காக வாங்குறாங்க. பாவ விளைவுகள் மூலமா அனுபவிக்கிறாங்க. கரெக்ட் மாதாஜி. நம்மளும் புலனின்பம் அனுபவிக்குது. இதை விட பெரிய புலனின்பம் என்ன இருக்க முடியும்? பாகவதம் படிக்கிறதை விட பெரிய புலனின்பம் என்ன இருக்க முடியும்? இதுவும் புலனின்பம் தான். ஆனா இது என்ன புலனின்பம்? பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு இன்பத்தை நாம அனுபவிக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா என்னுடைய புலனின்பத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாவ காரியங்கள்ல ஈடுபடுறது. எனக்கு எப்போ இந்த டிஃபரன்ஸ் கிளியரா புரிஞ்சுது அப்படின்னாக்க, நாங்க ஒரு வீடு கட்டணும். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணோம். கிரகப்பிரவேசம் பண்ணி எப்போ அது கிட்டத்தட்ட 1999ல கிரகப்பிரவேசம் பண்ணோம். கிரகப்பிரவேசம் முடிஞ்சு யாகம் எல்லாம் செய்து எல்லாம் பண்ணியாச்சு. முடிஞ்ச அடுத்த 2 நாள்லயே நாங்க என்ன பண்ணோம், எல்லாரையும் கூப்பிட்டு நான்வெஜ் விருந்து. சோ அந்த உறவினர்கள்லாம் ரொம்ப திருப்தி அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்து ரொம்ப அதுக்கப்புறம் இஸ்கானுக்கு 2007 கிட்டத்தட்ட 2005ல இருந்து எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சு. 2007 நான் இஸ்கானுக்கு வந்த போது
அப்போ எனக்கு இது ரியலைஸ் ஆயிடுச்சு, எதுக்காக நம்ம இந்த யாகங்கள் செய்தோம். நான் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் இல்லையா, எனக்கு எந்த தடையும் வரக்கூடாது, நான் இந்த வீட்டுல நான் சந்தோஷமா இருக்கணும். அப்போ அந்த வீட்டுல நடுநாயகமா கொண்டு வந்து வச்சது யார, ஒரு டிவி பெட்டியை கொண்டு வந்து வச்சு அதுல கிரிக்கெட்டை பாக்குறது, அதை பாக்குறது, இதை பாக்குறது, பசங்களோட. அப்ப வந்து வீடியோ கேம் அப்பதான் வந்து ஆரம்பிச்ச காலம், வீடியோ கேம்ஸ் வந்த காலம். அதுக்காக அந்த வீடியோ கேம் அந்த இதெல்லாம் வாங்கி டிரைவர்லாம் வாங்கி வச்சு அதுல உட்கார்ந்து பசங்களோடய சேர்ந்து உட்கார்ந்து வீடியோ கேம் விளையாடுறது, இந்த மாதிரியான காரியங்கள்ல தான் பொழுது போயிட்டே இருந்ததே தவிர அங்க பகவானுடைய செயல் ஏதாவது இருந்ததுன்னா சுத்தமா கிடையாது. சாயந்தரம் விளக்கேத்தனமா, அது ஒரு கடமை மாதிரி, விளக்கேத்தனமா, கொஞ்ச நேரம் பூஜை பண்ணோமா, ஏதோ தெரிஞ்ச மந்திரம் சொன்னோமா, முடிஞ்சு போச்சு. இதுவும் எதுக்காக, நான் நாளைக்கு சினிமா போனேன்னா எனக்கு உடனே அங்க டிக்கெட் கிடைக்கணும். எல்லாமே பாத்தீங்கன்னாக்க பாவ காரியங்கள் செய்யறதுக்காக மட்டும்தான் எல்லா வசதிகளும் நமக்கு தேவை. இது ரியலைஸ் பண்றதே கிடையாது. நம்ம இதை ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா கிருஷ்ண பக்தியோடைய ஆழத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். எப்படி பிரபுபாதர் வந்து அடி வேர்ல இருந்து அதை அறுத்து எடுத்து நம்மளுடைய அந்த பாவ எண்ணங்கள் எல்லாம் எடுத்துட்டாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கப்புறம் எங்க வீடு எப்படி மாறிடுச்சு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் எல்லாரையும் கூப்பிட்டு கீர்த்தன் வச்சு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து பகவத்கீதையை சொல்லி கொடுக்கறது, சில்ட்ரன் கிளாஸ் வைக்கிறது. சோ அதுக்கப்புறம் டோட்டலி வந்து எல்லாருமே மாறி போச்சு. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, நாங்க பாவ காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கும் போது யாரெல்லாம் நண்பர்களா இருந்து எங்களோட ரொம்ப சந்தோஷமா அதை அனுபவிச்சாங்களோ அவங்க எல்லாம் தூரம் போயிட்டாங்க. அவங்க எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம தூரம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் புதுசா ஒரு உறவு உருவாச்சு. அந்த உறவு தான் எப்படி இருக்கு, நிலைச்சு நிலையா இருக்கு. மற்ற உறவுகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, தூரம் போயிட்டாங்க. ஐயோ இவங்க என்னமோ வேற என்னமோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தூரம் போயிட்டாங்க. சோ இதை நம்ம உணரணும். கிருஷ்ண பக்தியுடைய நிலைக்கும் சாதாரண தேவர்களை வழிபட்டு வரங்கள் வாங்கி நம்ம திரும்ப 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 என்ன செய்யறோம், பாவ காரியங்களைத்தான் நம்ம வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சில பேர் சொல்லலாம் நாங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் புலனின்பத்துலதான் நம்ம வந்து ஈடுபட்டிருக்கோம். அது பாவகரமான புலனின்பம். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, நான் சினிமாவே பார்த்தது கிடையாது, யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. எங்க டீச்சர் அகிச்சன கிருஷ்ண பிரபு சொன்னார். அவர் வந்து காலேஜ் படிக்கிற காலத்துல அவர் ஒரு தடவை 2 தடவை ஏதோ ஒரு சினிமாவுக்கு போயிருக்காராம். அவர் கூட இருந்த பசங்க எல்லாம் கிராமத்துல இருந்து வந்த பசங்க தானா, எல்லாம் நல்ல பசங்களா இருந்தாங்களாம். ஆனா அந்த 2-3 வருஷம் காலேஜ் முடிஞ்சு வெளியில போகும்போது எல்லா விதமான கெட்ட பழக்கங்களையும் கத்துக்கிட்டு வெளியில போனாங்களாம், ஒரு 10 பேரை தவிர. அதுல ஒரு பையன் வந்து வலுக்கட்டாயமா அந்த கடைசி நாள்ல வந்து சினிமா போயே ஆகணும். அந்த நாள்ல அதானே, வேற எதுவும் இது பண்ண மாட்டாங்க இல்லையா, லாஸ்ட் அந்த டே செலிப்ரேட் பண்ணும்போது சினிமாவுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பையன் அந்த இன்டர்வல் விடுற நேரத்திலேயே முடிஞ்சிருச்சு வா போலாம் அப்படின்னு சொன்னாராம். அவருக்கு வந்து அது வரைக்கும் சினிமாவே பார்த்தது கிடையாதான். இந்த சினிமா நடுவுல இன்டர்வல்னு ஒண்ணு இருக்குன்னு கூட அவருக்கு தெரியல. அவர் வந்து அந்த பையன் சொன்னாரா, முடிஞ்சிருச்சுடா வாங்க போலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து இல்ல முடியல, இன்னொரு பாதி படம் பாக்கி இருக்கு உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சாங்க. அவர் ஏஞ்சி போயிட்டாராம், போதும் இது அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு நல்ல குணமா இருக்கிறவங்களும் இருந்திருக்காங்க. சோ அதே மாதிரி எங்க ஊர்ல பக்கத்துல தாராசுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருந்து ஒரு பக்தர் வருவார். அவர் சொன்னார், அவருக்கு எதுக்காக கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னார். அவருக்கு 20 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சான். அவருக்கு எதுக்காக அவருக்கு அந்த வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு அவரு உதாரணம் சொன்னார். அவர் வந்து அந்த ஊர்ல ஒரு சமயத்துல அவருடைய அந்த 20 வயசு சமயத்துல ராமாயண உபன்யாசம் டெய்லி நடக்குமா. அதனால அந்த உபன்யாசத்துக்கு இந்த பையன் டெய்லி போய் இந்த உபன்யாசத்தை கேட்பாராம். அங்க ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் இந்த வயசுல நீ வந்து ராமாயணம் கேட்கறியே, கண்டிப்பா என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாராம். இவர் என்ன ஏது எதுவுமே பார்க்கல, நீ ராமாயணம் கேட்கறியே, இந்த மாதிரி யார் கேட்பா, இந்த வயசுல வந்து ராமாயணம் கேட்கறியன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. எனக்கு எங்க மாமனாரு அவர் பொண்ணை எனக்கு கொடுத்துட்டாரு. ஒரு பெரிய பிசினஸ் மேன், அவர் ரொம்ப நல்ல பக்தர், இஸ்கானுக்கு பல சேவைகளை செய்யறார். சோ அந்த நாள்ல வந்து இந்த மாதிரியான மனிதர்களும் இருந்திருக்காங்க. ஆனா அதே சமயத்துல 99% புலனின்பத்துக்காகத்தான் தேவர்களை வழிபடுறாங்க. சோ அதான் பிரபுபா சொல்றாரு, இந்த பொருளுரையெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில உள்ளது. இது எதுவுமே எக்ஸாஜரேட் பண்ணதெல்லாம் கிடையாது. தேவர்களை வழிபட்டு வரங்கள் நமக்கு கிடைக்குது. தேவர்களை வழிபடுறோம், சிவபெருமானை வழிபடுறோம், துர்க்கையை வழிபடுறோம், எல்லாரையும் வழிபடுறோம், விநாயகரை வழிபடுறோம், முருகனை வழிபடுறோம். எல்லார் மூலமாவும் நமக்கு நன்மைகள் கிடைக்குது. கிடைக்கிறத நம்ம என்ன செய்யறோம், அந்த நன்மைகளை அசுர குணத்தினால நம்மளுடைய புலனின்பத்தை பாவகரமான வழிகள்ல நாம வந்து பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஆனா கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு அப்புறமா கிருஷ்ணர்கிட்ட இருந்து நமக்கு நன்மைகள் கிடைக்குது. ஆனா அதை நம்ம என்ன பண்றோம்,
கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுத்துறோம். சோ இதுதான் வந்து வித்தியாசம். பகவானுடைய பக்திக்கும் தேவர்களுடைய பக்திக்கும் இதுதான் வித்தியாசம். தேவர்களை வழிபட்டு யாராவது ஒருத்தர் தூய்மை அடைஞ்சிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. ஆணித்தரமா சொல்லணும், ரொம்ப கம்மி. தேவர்களை வழிபட்டு தூய்மை அடைகிறோம் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால அங்க பலி கொடுக்கறது, அங்க பண்றது அது வேற விஷயம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், பிராக்டிக்கலா நடைமுறை வாழ்க்கையில என்ன பண்றோம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேவர்களை வழிபட்ட போது நம்ம எப்படி இருந்தோம், கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் சொல்றது ஒத்துக்கிற மாதிரி இருக்கா, ஒத்துக்க முடியாத மாதிரி இருக்கா? ஒத்துக்கிற மாதிரி தான் மாதாஜி இருக்கு. இல்லையா? அதை நம்ம உணரணும். அதை உணர்ந்தாதான் நம்ம கிருஷ்ண பக்தியில என்ன பண்ணுவோம், ஸ்திரமா இருக்கும். அருமையான கருத்து மாதாஜி. கிருஷ்ண பக்தியில ஸ்திரமா இருக்கணும்னா 2 வாழ்க்கையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். கிருஷ்ண பக்திக்கு வரதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, 200% போட்டிருக்காங்க. கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஒவ்வொரு க்ஷணமும் ரியலைஸ் பண்ணி பார்த்தாதான் நமக்கு இந்த வாழ்க்கையுடைய அருமை புரியும். இல்லைன்னா இது வந்து நம்ம லைட்டா எடுத்துக்குவோம். ததகம் முகஸ்தரந்த மகுதோ பயம் ஜகானோத்பத்திய கதயா ஹனாவசுர மக்ஷஜக. மொழிபெயர்ப்பு. ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பிரபுபாதாவுக்கு ஜெய். பிரம்மாவின் மூக்கு துளையிலிருந்து பிறந்த பகவான் அவரின் முன்னால் பயமின்றி வீராப்பு நடை நடந்த அசுரனாகிய ஹிரண்யாட்சனின் முகவாய் கட்டையை நோக்கி தன் கதாயுதத்தால் குறிவைத்தார். வராகர் எப்படி அவதரிச்சார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதே என்ன பண்ணாங்க, பிரம்மாவோட மூக்குல இருந்து பகவான் வந்து குட்டியா வந்தார் இல்லையா? அதுக்கப்புறம் மிகப்பெரிய உருவத்தை எடுத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் பகவான்? மிகப்பெரிய உருவமா மாறினார். அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணார்? பூமியை கொண்டு மேல வைக்க வந்தார். பூலோகத்துல இருந்து என்ன பண்ணார்? என்ன இப்படி எல்லாரும் மறந்து போயிட்டீங்க? பகவான் என்ன பண்ணார்னு? மலையளவு கதை கீழே வந்துருச்சு. கடல் கீழே போய் பூமியை தூக்கி ரொம்ப தூரம் போறீங்க. பெருசா பகவான் முன்னாடி சின்னதா வந்தாரா? பிரம்மாவோட மூக்குல குட்டியா வந்தாரா? வந்த உடனே பெரிய ஒரு மலை அளவுக்கு பெருசாயிட்டாரா? என்ன பண்ணாரு? உடனே என்ன பண்ணார்? இவங்க எல்லாம் வந்து யார் இது அப்படின்னு சொல்லி பிரம்மா அவருடைய மகன்களான மரிச்சி முதலான முனிவர்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பகவான் உடனே என்ன பண்ணார்? ஒரு கர்ஜனை பண்ணாரு, ஒரு பூங்காரம் பண்ணாரு. அப்ப என்ன நினைச்சாங்க இவங்க எல்லாம், ஓ இது கண்டிப்பா விஷ்ணுவா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதை திரும்ப ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னொரு தடவை கர்ஜனை பண்றாரு பகவான். சோ டீடைல்ஸ், இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பூமியை எடுத்தார், அது எல்லாம் படம் கூட பார்த்தோம் மாதாஜி. அது ஞாபகம் வர மாட்டேங்குது மாதாஜி. அந்த கர்ஜனை பண்றது, கர்ஜனை பண்ணார் பகவான், பெரிய ஹூங்காரம் பண்ணார். சோ அப்புறம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி சரி இது வந்து விஷ்ணு தான் அப்படின்னு சொன்னா, ஆமா அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இன்னொரு கர்ஜனை பண்ணார். அதுக்கப்புறம் தான் அப்படி வாழை சுழற்றி வானத்துல என்ன பண்ணார், வட்டம் அடிச்சார். அதுக்கப்புறம் தான் தண்ணிக்குள்ள அப்படியே இந்த கடலுக்குள்ள போய் குதிச்சார். சோ ஹிஸ்டாரி எவ்வளவு ஒரு ஹீரோ மாதிரி காரியம் பண்ணார் பகவான் அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சாஹதா தேன கதயா விஹதா பகவத் கராத் விகுர்ணிதா பதத் ரேஜே தத் அத்புதம் இவா பவத். திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அசுரனின் கதையால் தாக்கப்பட்டு எப்படியோ பகவானின் கையில் இருந்து கதை நழுவி கீழே விழுந்தது. சுழன்று கொண்டே அது கீழே விழும்போது மிகவும் ஒளிவிட்டு திகழ்ந்தது. கதாயுதம் ஒளிவிட்டு பிரகாசித்த காட்சி மிகவும் அற்புதமாக இருந்தது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதா. ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் கையில இருக்கிற கதை இப்ப என்ன ஆயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. சோ ரொம்ப சீரியஸான சீன். இப்போ விளையாட்டுலாம் கிடையாது. பகவானுடைய கதையே என்னாச்சு, கீழே விழுந்துருச்சு. ஆனாலும் அது ரொம்ப வந்து அற்புதமா ஒளி விட்டு பிரகாசிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். லப்த தீர்த்தோ பி நபபாதே நிராயுதம் மானயன் ச மிருதே தர்மம் விஸ்வக்சேனம் பிரகோபயன்.
மொழிபெயர்ப்பு நெக்ஸ்ட் யார் படிக்கணும்? படிக்காத மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஆயுதமின்றி இருந்த தன் எதிரியை எந்த தடங்களும் இல்லாமல் அடிக்க அசுரனுக்கு சிறந்த வாய்ப்பு இருந்த போதிலும் அவன் போரின் விதியை மதித்தான். அவன் மூலம் பகவானின் கோபத்தை கிளறினான். ஹரே கிருஷ்ணா. சோ அசுரன் கூட என்ன பண்றார்? போர் விதிகளை கடைபிடிக்கிறார் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். கதாயாம் அபவித்தாயாம் ஹாஹாகாரே விநிர்கதே மானயாமாச தத் தர்மம் சுனாபம் சாஸ்மரத் விபுஹு. விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பகவானின் கதை கீழே பூமியில் விழுந்தபோது அதை பார்த்து கொண்டிருந்த தேவர்கள், முனிவர்கள் ஆகியோரிடமிருந்து அபய அறிவிப்பு ஒளி எழுந்தது. அசுரனின் அன்புடனான நேர்மையை முழுமுதற் கடவுள் ஒப்புக்கொண்டார். அதனால் அவருடைய சுதர்சன் சக்கரத்தை வணங்கி வரவழைத்தார். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ தேவர்களுக்கு எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த பகவானுடைய கையில இருக்கிற கதை கீழே விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. தம் வியக்ர சக்கரம் திதி புத்ராதமேத சபாஷத முக்கியேத விஷஜமானாம் சித்ராவசோ தத்விதாம் கேசரணாம் தத்ரஸ்மாசன் ஸ்வஸ்தி தேமும் ஜஹிதி. தனபாகிய மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவானின் கைகளில் அந்த சக்கரம் சுழல ஆரம்பித்த பொழுது பகவானுக்கு எல்லா திசைகளிலும் மனநிறைவு தரும்படியான அவரின் வைகுண்ட தொண்டர்களின் தலைவன் எரினாட்சியன் பிறந்தவன். திதியின் இழிந்த மகனுடன் அவர் நெருங்கி போரிடும் போது எல்லா திசைகளிலிருந்தும் வினோதமான உணர்ச்சிகள் வானூர்த்தியிலிருந்து பார்த்தவர்களிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்டன. அவர்களுக்கு பகவானின் மெய்மையை பற்றி எந்த சிந்தனையும் இருக்கவில்லை. உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும், அவனை விரைவாக ஒழித்து விடும்படி வேண்டுகிறோம், அவனுடன் மேலும் விளையாட வேண்டாம் என்று கூறினார்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மேலேருந்து பாக்குறவங்க எல்லாருக்கும் இந்த சீன் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு. அவங்க பகவான் சுதர்சன சக்கரத்தை வரவழைச்சதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுதர்சன் வந்துட்டாலே என்ன எனக்கு கண்டிப்பா பகவானுக்கு எப்பவுமே வெற்றி தான். ஆனா இந்த ஆயுதங்கள் எல்லாமும் பகவானுக்கு சேவை செய்யறதுக்காகத்தான் இருக்காங்க. சோ அதனால எல்லாரும் இதைத்தான் சொல்றாங்க, ஜெய் ஜெய் ஜெய், உங்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கிறத சொல்றாங்க. சதம் நிசாம் யாந்த ரதாங்கதம் அக்ரதோ வியவஸ்திதம் பத்ம பலாசலோச்சனம் விலோக்கிய சாமர்ஷ பரிப்ளுதேந்திரியோ ருஷா ஸ்வதந்தச்சதம் ஆதசங்ஸ்வசன். நெக்ஸ்ட் மொழிபெயர்ப்பு யார் படிக்க? உமா மாதாஜி படிங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு தாமரை இதழ்கள் போன்ற கண்களையும் சுதர்சன சக்கரத்தை ஆயுதமாகவும் கொண்டு பரமபுருஷ பகவான் தனக்கு முன்னால் நிலையாக நின்று கொண்டிருப்பதை கண்ட பொழுது அசுரனுடைய புலன்கள் கடுஞ்சினத்தால் பொங்கின. அவன் மிகுந்த சீற்றத்துடன் தன் உதட்டை கடித்து கொண்டு பாம்பு போய் சீரத் தொடங்கினான். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தாமரை இதழ் போன்ற கண்கள், இந்த ஸ்லோகத்துல எந்த வார்த்தை அது? பங்கஜநாபாய நமோ பங்கஜமாலினி. தாமரை கண்கள் எந்த வார்த்தை இந்த ஸ்லோகத்துல? எந்த வார்த்தை? பத்ம பலாச இதழ்கள். பலாச லோசனம். பத்ம பலாச லோசனம். லோச்சனம்னு சொல்லணும். பத்ம பலாச லோசனம். சோ அதான் பகவானுடைய பத்மம்னா தாமரை, இதழ்கள், பலாச லோச்சனம்னா கண்கள். பத்ம பலாச லோச்சனம். தேங்க்யூ. கரால தம்ஷ சக்ஷர்யாம் சஞ்சஷானு தஹின்னிவ அபிலுத்ய ஸ்வகதயா ஹதோ சீத்யாஹனந்தரீம். மொழிபெயர்ப்பு யார் பாக்கி இருக்கீங்க? படிக்காம இருக்கிறது யாரு? எல்லாரும் படிங்க. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அச்சந்திரக்க கொம்புகளை உடைய அசுரன் பரமபுருஷன் பகவானை கண்களால் எரித்து விடுவது போல் உற்று பார்த்தான். வானில் பாய்ந்து தன் கதையை பகவானுக்கு கூறிவைத்து
அதே சமயத்தில் நீ அழிந்தாய் என்று கூக்குரலிட்டான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஹிரண்யாக்ஷன் ரொம்ப கோபமா என்ன பண்றார், பகவான் மேல போய் பாயிறார். பதா ஸ்வகேன தாம் சாது பகவான் யஜ்ஞ சுகரஹ லீலயா மிஷித சத்ரோஹு பிராஹரத் வாதரம் ஹசம். மொழிபெயர்ப்பு யார் படிக்கிறீங்க? படிக்கட்டா மாதாஜி? படிங்க. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஓ புனித விதுரனரே, எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா வேள்விகளிலும் எதிரி கொண்டிருக்கும் போது எதிரி எல்லா பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா வேள்வியிலும் பாதகத்தை பெறுபவரும் காட்டுப்பன்றியின் வடிவில் இருக்குமாறு ஆகிய பகவான் விளையாட்டாக தன் இடது திருவேடையால் அந்த கதையை கீழே தள்ள அது சூறாவளியின் வேகத்துடன் அவனை நோக்கி வந்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் அந்த கதையை என்ன பண்றார், தன்னுடைய இடது திருவடியால் காலாலே என்ன பண்றாரு, அந்த கதையை வந்து எட்டி உதைச்சிடுறார். ஆஹதாயு மாதஸ்வ கடஸ்வத்வம் ஜிகீஷசி யுக்தஹ சததா பூயஸ்தாடயன் வியனந்த ப்ருச்சம். மொழிபெயர்ப்பு நெக்ஸ்ட் யார் படிக்கிறீங்க? மாதாஜி நான் படிக்கிட்டேன் மாதாஜி. ஆலமேலு மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் பின்னர் கூறினார், என்னை வெற்றி கொள்ள நீ ஆர்வத்துடன் இருப்பதால் உன் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் முயற்சி செய். இந்த சொற்களால் அரைக்கூவல் விடப்பட்ட அசுரன் தன் கதையை பகவானுக்கு கூறி பார்த்து எய்யும் பொழுது மீண்டும் ஒரு முறை பலமாக கர்ஜித்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒருத்தருக்கு என்ன பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, விட்டு கொடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? பகவான் கையில ஆயுதம் கீழே விழுந்த போது அசுரன் வந்து அவரை வந்து தாக்கல, அவர் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கால அவகாசம் கொடுத்தான். சோ அவருடைய ஆயுதம் கீழே விழும்போது பகவான் என்ன பண்றார், உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ ஆயுதத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றார். சோ நம்ம ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்திலேயே நம்ம வந்து இதை பார்க்கலாம். நிராயுதபாணியா இருக்கிறவங்கள அடிக்க கூடாது. நீ இன்னைக்கு போயிட்டு என்ன பண்ண, நாளைக்கு நல்ல தூங்கி ரெஸ்ட் எல்லாம் எடுத்து நிறைய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டார். அப்ப கூட சொன்னார், நீ இப்போ என்ன சரணடைஞ்சாலும் சரி நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா அசுரர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, சரணடைய மாட்டாங்க. தாம்ச ஆபததீம் வீஷ்ய பகவான் சமவஸ்திதஹ ஜக்ராக் லீலையா பிராப்தம் கிருத்வான் இவ பந்தனகீம். மொழிபெயர்ப்பு நெக்ஸ்ட் யார் படிக்கிறீங்க? மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கதை தன்னை நோக்கி பறந்து வருவதை கண்டதும் தான் நின்ற இடத்திலேயே பகவான் உறுதியாக நின்று பறவைகளின் அரசனான கருடன் பாம்பை பிடிப்பது போல் அந்த கதையை எளிதாக பிடித்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. என்ன ஒரு சீன் பாருங்க. ச பௌருஷே பிரதிஹதே ஹதபாதோ மகாசுரஹ நைச்சத் கதாம் தீயமானாம் ஹரினா விகத பிரபஹ. மொழிபெயர்ப்பு யார் படிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ண மாதாஜி. அசுரனின் செருக்கு குலைந்து அவன் முகம் வெளிறினான். பரமபுருஷ பகவான் கதையை கொடுத்த பொழுது அவன் அதனை திருப்பி எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஹரே கிருஷ்ணா. ரோஷம், ரொம்ப ரோஷமா இருக்கு இல்ல? இந்த ஆயுதத்தை கீழே விழுந்தது, ஆனா பகவான் திரும்ப கொடுத்தார், அதை எடுத்துக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனா பாருங்க, பகவானுடைய பிரசாதம் எப்படி கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணணும், அதை ஏத்துக்கணும். பகவான் எப்படி கொடுத்தாலும் சரி அதை நாம ஏத்துக்கணும். பகவத் பிரசாதத்தை எந்த நிலையிலையும் மறுக்க கூடாது. இன்னைக்கு ஒரு காலம்பரை ரொம்ப ஜாலியா இருந்தது, யாருமே இல்லை கோலம் போடுறதுக்கு காலம்பரை. இன்னைக்கு மழை பெஞ்சதுனால ஆல்ரெடி இந்த வாரம் பூராவே நான் தான் 2 இடத்துலயும் போட்டுட்டு இருந்தேன். அதுவே ரொம்ப சிரமமா இருந்தது. ஆனாலும் 2 இடத்துலயும் போட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு நினைச்சேன், இன்னைக்கு அந்த மாதாஜி வந்துட்டாங்க, சரி நான் போடுறேன்னு சொன்னாங்க. சரி அப்பா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இன்னைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே வரல. நான் மட்டும் தனியா போட்டுட்டு இருந்தேன். அப்ப பார்த்து ஒரு மாதாஜி வந்து எனக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு கேக் கொண்டு வந்து கொடுத்தாங்க. மாதாஜி உங்களுக்காக நான் வந்து காலம்பரை மங்களாரத்தி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆச்சு. இப்போ நான் இந்த கேக்கை வாங்கி ரிசீவ் பண்ணி அதை ப்ராப்பரா எடுத்து வச்சு எனக்கு அந்த மாதிரி எல்லாம் டைமே இல்லை. எனக்கு டயத்துல எல்லாத்தையும் எனக்கு முடிக்கணும், என்னடா பண்றதுன்னு. அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஓகே நான் அந்த இடத்துல வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு போய் வச்சாங்க.
அப்புறம் அடுத்த க்ஷணம் நினைச்சேன், ஏன் நமக்கு வந்து அந்த சந்தோஷம் வரல? பகவானுடைய பிரசாதம் கிடைச்ச போது ஏன் சந்தோஷம் வரல? ஏன் நம்ம இந்த மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸ்ல எல்லாம் மனசுல ஓடுது, இப்படி 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 எல்லாம் ஓடுது. சோ இப்ப படிக்கும்போது எனக்கு வந்து அது நம்மளுடைய அசுர குணமோ அப்படின்னு தோணுது. எப்படி கிடைச்சா என்ன, பகவான் பிரசாதம் ஜெய் ஜெய் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பிரசாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோலம் போட வேண்டியதானே அப்படின்னு நினைச்சு. சோ நம்மளுடைய இயல்பு மனப்பான்மை அப்படிங்கிறது சில சமயங்கள்ல சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு மிஸ்டேக் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சோ அந்த க்ஷணம் அது வந்து ஒரு அங்க இருக்கிற அந்த சேவையுடைய அந்த டென்ஷன்ல எனக்கு வந்து அந்த சந்தோஷம் வரல. அவங்க பிரசாதம் கொடுத்த சந்தோஷம், அவங்கள்ட்ட சிரிக்கிறேன், அவங்கள்ட்ட வெளிப்படையா சிரிக்கிறேன், ஓகே தேங்க்யூ மாதாஜி எல்லாம் சொல்றேன். ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு, சந்தோஷம் இல்லை. ஏன் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் கூட அங்க என்னது எனக்கு முக்கியமான நிமிஷம், ஒரு நிமிஷம் போச்சுன்னா கூட எனக்கு வந்து அதுவும் இன்னைக்கு என்னாச்சு, நரசிம்மர் ஆர்த்தி ஆரம்பிச்சாச்சு, தவக்கர கமலவரே ஆரம்பிச்சாச்சு. அதனால என்னுடைய கிளி இன்னைக்கு வந்து பாவம் அந்த இடத்துல நிக்குது. கிளிக்கு சப்போர்ட்டே இல்லை. சிரிப்பா இருந்தது, கிளி சப்போர்ட் இல்லாம. அப்புறம் யாரோ சொன்னாங்க, யார் சொன்னா, என் டாக்டர் தான் சொன்னான், இல்லம்மா கிளி சப்போர்ட் இல்லாம இல்லம்மா, அந்த தாமரைப்பூவோட சப்போர்ட்ல கிளி நிக்குது அப்படின்னா. வெரி குட், ஏதோ ஒண்ணு சப்போர்ட் இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு. என்ன அப்படின்னாக்க 2 சந்தோஷம் இன்னைக்கு. என்ன சந்தோஷம் அப்படின்னா, திரு ஜெயபிரகாஷ் சுவாமி குருமராஜ் வந்து ஃபாரின்ல இருந்து கிளம்பிட்டாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த இதுல இருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க வந்து நல்லபடியா வந்து சேரணும், இந்த டிராவல் வந்து அவங்களுக்கு நல்லபடியா இருக்கணும், வந்து சேரணும் அப்படிங்கிறது தான். நான் வந்து தப்பா என்ன கேட்டேன் அப்படின்னா, அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு எனக்கு ஒரே சந்தோஷம். ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு யாரும் வரலையேங்கிற ஒரு இது. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவையான மனநிலையில இன்னைக்கு வந்து சர்வீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு மாதாஜி வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணதுனால இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. எப்படியோ பகவான் நடத்திக்கிறார், அவ்வளவுதான். அவருடைய விருப்பப்படி அவர் வந்து நடத்திக்கிறார். நம்மளுடைய இது எதுவுமே கிடையாது. அவருடைய விருப்பம் அது வந்து நடக்குது, அந்த சேவை வந்து நடக்குது, அவ்வளவுதான். சோ இங்க இவனுடைய மனநிலை பாருங்க, அந்த கதையை திருப்பி எடுத்துக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. சோ ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துல என்னாச்சு அப்படின்னா, தன்வந்திரி பகவானுடைய சன்னதிக்கு பக்கத்துலதான் நாங்க நின்றுட்டு இருந்தோம். அப்போ வந்து பிரசாதம் துளசி வந்து கீழே கிடந்தது. நான் அதை எடுத்துக்கிட்டேன். அப்போ ஒருத்தர் அந்த பக்கம் வந்தவர் வந்து சொன்னார், என்ன நீங்க கீழே கிடக்கிறதா எடுக்கிறீங்க, இதெல்லாம் எடுக்கக்கூடாது. அந்த மாலை ஏதோ கீழே போட்டிருந்தாங்க, அதை நான் எடுத்துக்கிட்டேன். அவர் சொன்னார், இதெல்லாம் எடுக்கக்கூடாது, நிர்மாலியம் இது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் நினைச்சுக்கிட்டேன், நமக்கு வந்து இந்த நிர்மாலியம் தான் பிரசாதம். பகவானால் நம்ம வந்து அங்க சன்னதியில நம்ம கையில கொடுத்தாதான் அப்படிங்கிறது கிடையாது. பகவானுடைய மாலை எங்க கிடைச்சாலும் சரி, அது நம்ம வந்து பிரசாதமா தான் நம்ம பாக்குறோம், அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறோம். மேபி அவங்களுக்கு அது நிர்மாலயமா இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பிரசாதம் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து எனக்கு இருந்தது. அதனால நான் அவர்கிட்ட சரி நான் எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்து பையில வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா அது எனக்கு பிரசாதம். இங்க நம்ம இஸ்கான்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுதான் பண்றோம். எங்க பகவானுடைய பிரசாதம் எந்த நிலையில கிடைச்சாலும் நம்ம அதை என்ன பண்றோம், எடுத்துக்கிறோம், ஏத்துக்கிறோம். சோ நம்முடைய ஆச்சாரியர்கள், நம்முடைய பூர்வ ஆச்சாரியர்கள் நமக்கு அதைத்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரகுநாததாச கோஸ்வாமி வந்து ஜெகநாதருடைய பிரசாதம், அந்த வடிச்ச கஞ்சி, சாதம் வடிச்ச அந்த கஞ்சி வந்து ஒரு வழியா வெளியில வரத்துக்கு ஒரு இது வச்சிருப்பாங்களாம். அந்த கஞ்சி வந்து அப்படியே வெளியில வந்து வந்து அது ஒரு மாதிரி ஒரு புளிப்பு ஒரு தன்மை வந்துடும் அதுக்கு. அந்த கஞ்சிய அங்க இருக்கிற மாடுகள் கூட குடிக்காது. ஜெகநாத்புரியில இருக்கிற மாடுகள் கூட அந்த கஞ்சியை குடிக்காது. ஆனா ரகுநாததாச கோஸ்வாமி அதைத்தான் பிரசாதமா எடுத்துக்குவார். சோ அப்போ நமக்கு என்ன அப்படின்னா, பகவானுடைய பிரசாதம் எந்த வடிவத்துல எப்படி எங்க கிடைச்சாலும் சரி, அதை நம்ம என்ன பண்ணணும், ஏத்துக்கணும். பகவான் கொடுக்குறாரு நமக்கு, அதை நம்ம ஏத்துக்கணும். அதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, வித்தியாசம் எல்லாம் பார்க்க கூடாது. இந்த இடத்துல இப்படி கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்குறாங்க, இந்த மனநிலை எல்லாம் இருக்கக்கூடாது. இரண்யாட்சனுடைய மனநிலை பாருங்க, பகவான் கையிலேருந்து அந்த கதை பட்டு திரும்ப அவன் பகவானுடைய கால் பட்டிருக்கு, பாதம் பட்டிருக்கு, பாதம் பட்ட கதை திரும்ப அவங்ககிட்ட வரும்போது அதை எப்படியே ஏத்திருக்கணும், அதை பிரசாதமா ஏத்துக்கணும் இல்லையா? ஆஹா பகவானே உங்க பாதம் பட்டு இந்த கதை எனக்கு கிடைக்குதே அப்படின்னு சொல்லி பிரசாதமா ஏத்துக்கணும். ஆனா அந்த மனநிலை அவனுக்கு இல்லை. ஜக்ராக திரிசிகம் சூலம் ஜ்வல ஜ்வலனலோலுபம் யஜ்ஞாய தத்ரு திருதரூபாய விப்ராயாபிச்சரம் யதா. நெக்ஸ்ட் மொழிபெயர்ப்பு யார் படிக்கிறீங்க? மாதாஜி நான் படிக்கட்டுங்களா? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்கிய பிரபுபாதாவுக்கு ஜெய்.
அவன் இப்போது நெருப்பு போல் ஒளிவிட்டு திகழும் ஒரு சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு எல்லா வேள்விகளையும் அனுபவிப்பவராகிய பகவானுக்கு எதிராக சுழற்றி எறிந்தான். அது எப்படி இருந்ததென்றால், தவத்தையும் தீய நோக்கோடு ஒரு பிராமணனுக்கு எதிராக உபயோகிப்பவன் செயலை போல் இருந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ தவம் செய்து அந்த தவ வலிமையை என்ன பண்ணக்கூடாது, ஒரு பிராமணனுக்கு எதிராக வந்து அதை உபயோகிக்க கூடாது. அந்த மாதிரி இருந்ததாம் அந்த சூலாயுதத்தை பகவானுக்கு எதிராக பிரயோகம் செய்தது. ததோஜசா தைத்ய மகாபட்டார்பிதம் சகா சந்தந்த க உதீர்ணதி திதிஹி சக்ரேன சித்தேத நிஷாத நேமினா ஹரிர்யதா தார்ஷ்ய பதத்ரம் உஜ்ஜிதம். வலிமைமிக்க அசுரனால் பலத்துடன் சுழற்றி விடப்பட்ட சூலாயுதம் பரந்த வானில் ஒளி வீசி திகழ்ந்தது. ஆயினும் ஒரு சமயம் இந்திரன் கருடனின் இறகை வெட்டியது போல் கூர்மையான முனையுடைய விளிம்பை கொண்ட தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் பகவான் அந்த சூலாயுதத்தை துண்டுகளாக ஆக்கினார். சோ சுதர்சன சக்கரத்துக்கு முன்னாடி எதுவுமே என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட். நான் படிக்கவா மாதாஜி? மீனா மாதாஜி படிக்கிறாங்க. ஆச்சாரிய சில பிரபுபதாக்கு ஜெய். கருடனுக்கும் இந்திரனுக்கும் இங்கே தரப்பட்டுள்ள தொடர்பின் சூழ்நிலை வருமாறு. ஒரு சமயம் பகவானின் வாகனமாகிய கருடன் தன் தாயாகிய வினதாவை பாம்புகளுக்கெல்லாம் அன்னையாக விளங்கும் தன் சிற்றன்னையாகிய கத்ருவின் பிடியிலிருந்து விடுவிக்கும் பொருட்டு தேவலோகத்தில் உள்ள தேவர்களிடமிருந்து அமிர்த கலசத்தை பறித்து கொண்டு போனார். தேவலோக அதிபதியாக இந்திரன் இதை தெரிந்து கொண்டு கருடனுக்கு எதிராக இடியேற்றை அனுப்பினார். இந்திரனின் ஆயுதம் தவறாமல் இருக்கும் பொருட்டு அதை மதித்து யாராலும் வெல்ல முடியாத பகவானை தாங்கும் கருடன் தன் இறகுகளில் ஒன்றை கீழே போட்டார். இடியேற்றால் அது தூள் தூளாகியது. மேல் உலகில் வாழ்பவர்கள் நல்லறிவுடையவர்கள் சண்டையிடும் போது அடிப்படையான விதிகளையும் கருணையுடன் ஒழுங்கினையும் கடைபிடிப்பவர்கள். இந்த நிகழ்ச்சியில் கருடன் இந்திரனுக்கு மதிப்பளிக்க விரும்பினார். அவருக்கு இந்திரனின் ஆயுதம் எதையாவது கட்டாயம் அளித்தே ஆக வேண்டும் என்பது தெரிந்ததால் தன் இறகை கொடுத்தார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இந்திரனுடைய வஜ்ராயுதம் அது வந்து செயலுக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து அதனால ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிறத கருடன் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய இறகை வந்து இந்த வஜ்ராயுதத்துக்கு கொடுக்குறார். ஸோ இவங்க ஆக்சுவலா கஷ்யப்பர் தான் எல்லாருக்கும் தந்தை. கஷ்யப்பர் தான் எல்லாருக்குமே தந்தை. கிட்டத்தட்ட எத்தனை பேர் திருமணம் செஞ்சுக்கிட்டார் கஷ்யப்பர்? அதையும் மறந்துட்டீங்களா? 5 பேரே மாதாஜி. ஓகே, நம்பர் இப்ப வரிசையா சொல்லிட்டே வந்துடலாமா? நம்ம எத்தனை வரைக்கும் சொல்லுவோம்? எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிட்டார்? யாரோட பொண்ணுங்களா எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிட்டார் கஷ்யப்பர்? 17 மாதாஜி. 13 யார் சொன்னீங்க? 13 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறார். யாருடைய மகள்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டார்? 13 பேரை. தக்ஷனுடைய 13 பேரை வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். சோ அவங்களுடைய வாரிசுகள் தான் இவங்கெல்லாம். கருடன் எல்லாருமே அவங்களுடைய எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தயாதிகள் தான். ஆனா என்ன பண்ணிக்கிறாங்க? சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, அவரு ஜெயன் விஜயங்களுக்கு தெரியாதா? அப்போ அவங்க இரண்யகசிபா இருக்கும்போது அவங்க தெரியாதா மாதாஜி முன்னாடி ஜென்மத்துல நம்ம இப்படி இருந்தோம்னு? தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் எப்படி சண்டை போட முடியும்? பகவானதான் நினைச்சிருக்காங்க, தெரியாது அவங்க. பகவானுடைய லீலா சக்தினால என்ன பண்ணப்படுறாங்க? மறைக்கப்படுகிறார்கள். பகவானுடைய லீலா சக்தி வந்து அதை மறந்து போக வச்சிடுறாங்க. சோ அதனால அவங்க என்ன பண்றாங்க? நேச்சுரலாவே சண்டை போடுறாங்க. தெரிஞ்சது நம்ம சும்மா இப்ப வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா என்ன இருக்காது? சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா? சுவாரஸ்யம் இருக்காது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. என்னோட ரியலைசேஷன் என்னன்னா, பகவானோட கருணையினாலதான் நம்ம இந்த பாகவதம் படிக்கிறோன்றது பகவானோட மகா பிரசாதம்.
நம்ம படிக்கிற இந்த பாகவதன் எனக்கு தோணுது மாதாஜி. அவரோட கருணை நம்ம மேல விழுந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் மாதாஜி. ஜெய் 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 ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கண்டிப்பா கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி எனக்கு யக்ஞன்னா அது சொல்லுங்களேம்மா, எனக்கு அது தெரியல. நான் அந்த ஸ்டார்டிங் யக்ஞன் யக்ஞன் சொன்னீங்களா மாதாஜி? யக்ஞன் 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 அது என்னது மாதாஜி? ஆக்சுவலா என்ன மாதிரி மாதாஜி அது? யக்ஞன் சொன்னீங்க. கொஸ்டினே புரியலையே. இல்ல யக்ஞன் சொன்னீங்கல்ல மாதாஜி? யஜ்ஞம்னா வேள்வின்னு அர்த்தம். வேள்வி. ஓகே. யஜ்ஞம்னு சொல்றோம் இல்லையா, யாகம். ஒரு பிறவி யக்ஞனா யஜ்ஞம்னா யாகம்னு அர்த்தம். பகவான் வராகருடைய உடல் தான் யாகங்களுடைய பிறப்பிடமா இருக்கு அப்படின்னு முன்னாடி படிச்சோமே நம்ம. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள்? கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 20 வயசு பிரபு வந்து தினமும் ராமாயணம் கேட்டதுனால தன்னோட பெண்ணா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. எனக்கு இந்த சாட்சி கோபால் ஞாபகம், அந்த அவரோட அந்த லீலை தான் ஞாபகம் வந்தது எனக்கு உடனே. அவர் சேவை பண்றதை பார்த்துட்டு ஒருத்தர் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா தரமாட்டேங்கவோ, அப்ப நீ தானே சாட்சியா இருந்தவான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அந்த ஞாபகம். சோ அந்த சாட்சி கோபால் கதை எனக்கு எங்க ஞாபகம் வந்தது அப்படின்னாக்க, போன வருஷம் பரிக்கிரமால ஞாபகம் வந்தது. போன வருஷம் பரிக்கிரமால என்ன ஆச்சு அப்படின்னா, ஹோசூர்ல இருந்து வந்த மாதாஜிஸ் வந்திருந்தாங்க. ஒரு மாதாஜி கங்கைக்கு குளிக்க போய் கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து அவங்க கை உடஞ்சு போச்சு. கை உடஞ்சு அவங்க கையில கட்டு போட்டிருந்தாங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா அவங்க கை கட்டோட பரிக்கிரமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு மாதாஜி வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா சர்வீஸும், அவங்கள குளிப்பாட்டுறது, அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுறது, அவங்க துணி துவைச்சு கொடுக்கறது, எல்லா நான் நினைச்சேன் அவங்க பொண்ணு போல இருக்கு அப்படிதான் நினைச்சேன். சரி, இவங்க கையில கட்டு போட்டிருக்காங்க, இவங்க பொண்ணு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் இருக்கேன். அப்ப வந்து ஒரு தடவை லைன்ல நின்றுட்டு இருக்கும்போது இவங்க முதல்ல வந்து அவங்களுக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க, பிளேட் பண்ணி அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க, திரும்ப போய் அவங்களுக்கு வந்து வாங்கிப்பாங்க. அதனால நான் பண்ணேன், நான் வேணா உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் மாதாஜி அப்படின்னு சொன்னேன். இல்ல நான் அவங்களை கூட்டிட்டு நான் போய் வாங்கிக்கிறேன், நீங்க வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இல்ல எங்க யாத்ரா தான் இவங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நினைச்சேன் உங்க அம்மா நினைச்சேன் அப்படின்னு. அம்மா தான் மாதாஜி, மாதாஜி தானே கூப்பிடுறோம், எனக்கு அம்மா தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்ப அவங்கள்ட்ட சொன்னேன், சாக்ஷி கோபால் கதை மாதிரியே இருக்கு மாதாஜி, அப்படியே நீங்க அவங்களுக்கு அவ்வளவு சர்வீஸ் பண்றீங்க. என்ன மாதாஜி, நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டோம், இவங்க விழுந்துட்டாங்க அப்படிங்கறதுனால பரிக்கிரமா பண்ணாம எப்படி திரும்பி போறது, அவங்க மட்டும் எப்படி ரூம்ல தனியா இருப்பாங்க, அதனால வாங்க நான் அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்களை கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒண்ணு சொன்னாங்க. எங்களை இந்த மாதிரிதான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஹோசூர்ல வந்து அந்த பிரபு வந்து எங்களை இந்த மாதிரிதான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. யாரு முதல்ல தள்ளிக்கிட்டு போய் பகவானை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பகவானுடைய கருணை கிடைக்காது. எல்லாரும் பகவானை பார்க்கறதுக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டு யார் கடைசியில போய் பாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பகவானுடைய கருணை கிடைக்கும். அந்த மாதிரி யார் வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்யறாங்களோ அதுதான் உண்மையான பரிக்கிரமா. அப்படிதான் எங்களை ட்ரெயின் பண்ணிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜெய் ஜெய். இவ்வளவு நான் நிஜமா அவங்க பொண்ணுன்னு நினைச்சேன். யாருமே இந்த அளவுக்கு குளிப்பாட்டி இவ்வளவு எல்லாம் யாரும் செய்து நான் கேட்டது கிடையாது. செய்வாங்க, சில ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு வந்து 2016 நான் வந்து விரஜமண்டல் பரிக்கிரமா பண்ணது வந்து இன்னொரு மாதாஜியோட கருணையினாலதான் நான் பண்ணேன். அந்த மாதாஜி பிரேமவதி பத்மாவதி மாதாஜின்னு அவங்க பேரு, குஜராத்தி மாதாஜி. ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப யங்ஸ்டர், ரொம்ப உற்சாகமா இருக்கக்கூடிய பெண். அவங்கதான் வந்து எனக்கு வந்து எல்லாமே பண்ணுவாங்க. என்னால நடந்துட்டு ஒரு ஸ்டெப் கூட என்னால எடுத்து வைக்க முடியாது. எனக்காக பிரசாதம் வாங்கிட்டு வர்றது. அப்போ அந்த பரிக்கிரமால எல்லாம் டாய்லெட் எல்லாம் தண்ணி எல்லாம் இருக்காது, நம்ம இங்க இருந்து தண்ணி கொண்டு போகணும். அதனால எனக்கு டாய்லெட்ல கொண்டு போய் தண்ணி கொண்டு போய் வைக்கிறது, சாயந்தரம் என்னுடைய துணிகளை மடிச்சு திரும்ப டென்ட்ல வைக்கிறது, காலம்புற பேக் பண்ணி என்னோட லக்கேஜ் கொண்டு போய் திரும்ப லாரியில ஏத்துறது, எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. சோ அவங்களுடைய கருணையினால நான் அந்த பரிக்கிரமா நான் பண்ணி முடிச்சேன். அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி இன்னும் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். அவங்க கொடுத்த ஸ்கார்ஃப் தான் நான் இன்னும் வந்து விண்டருக்கு யூஸ் பண்ணுவேன். சோ அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த நட்பு இருக்கே, இந்த நட்பு வந்து ரொம்ப ஆழமானது. நம்ம டெய்லி பேசிக்கணும், பார்க்கணும், அது மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கும் எங்க பார்த்தாலும் சரி திரும்ப அதே ஒரு அன்போட வந்து அவங்க என்கிட்ட வந்து பேசுவாங்க. அது மாதிரி நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம வந்து யாத்திரா போது மற்ற பக்தர்களுக்கு நம்ம வந்து செய்யணும். சோ அதான் வந்து உண்மையிலேயே அதான் வந்து பரிக்கிரமா அந்த மாதிரி ஒரு யாத்திராவோட அர்த்தம் வந்து அதுதான். நான் வந்து நான் எல்லா கம்ஃபர்ட்டும் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கணும். தேங்க்யூ மாதாஜி, உங்களால நிறைய ரியலைசேஷன் வெளில வந்தது. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு.
உங்க எல்லாருக்கும் டைம் ஆயிட்டே இருக்கும். ஓகே. வாஞ்சா கல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभ्यः एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. श्रील प्रभुपाद की जय. ஜெய். Thank you, Mataji. Thank you, Hare Hare Krishna. Krishna. மாதாஜி. Hare Krishna. Thank you, Thank you, Mataji. Mataji. Hare Krishna Krishna. Mataji. Thank you, Mataji. Hare Krishna. Krishna. நன்றி Mataji. Hare படம் Krishna படம் Mataji. பார்த்தா Krishna எல்லாம் Nandri Mataji. Thank you, Mataji. Pranam. Thank you, Mataji. பிரபு Hare ஒரு ஃபைட் Krishna. படம் பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா பிரபு? எஸ் எஸ் Hare Krishna. Thank you, Mataji. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பேசிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியாது மாதாஜி. தெரியாது. பகவானை பத்தி எவ்வளவு நேரம் வேணா பேசிக்கிட்டே இருக்கலாம். பேசிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு உள்ள பிரம்ம அனுபவம். சகிதை நாளைக்கு சொல்லலாமா மாதாஜி? மாதாஜி பிரம்ம சகிதை நாளைக்கு சொல்லிடலாமா? அடுத்த பாருங்க. நாளைக்கு சொல்லலாம் மாதாஜி. இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடும். அப்புறம் நாளைக்கு சொல்லலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. Thank you, Mataji. Hare Krishna Mataji. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. எண்டு கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா.